கத்திரிடத்துல உண்மையிலே அவரை தேடும் போது அநேக நன்மைகள் பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் என்று பார்க்கும்போது நன்மை மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டு அவரை ஏமாற்றதில்லை. அப்படி இல்லை. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உண்மையிலே ஒரு பிரமிப்பு தான். மற்றவர்களுக்கு எப்படியே தெரியல. சாதாரணமா அந்த செல்லு ஆப்ரேட் பண்ணவே தெரியாதுங்க எனக்கு. உண்மையில பட்டன் சிஸ்டம் வச்சுட்டு இருந்தேன். ஆப்ரேட் பண்ண வாங்கும்போது இதை எப்படி ஆப்ரேட் பண்றது? நான் எல்லா குரூப்புக்கும் போக மாட்டேன். நமக்கு என்ன கால் பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த பாத்ரூமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க சகோதரர்கள் அனைவருமா சேர்ந்து கேரட் ஜூஸ் ஆரம்பிச்சு அதுல நடத்திக்கொண்டே அதுல பாருங்க, நம்ம சாம்சாரமுடையாவுக்கு தேவன் தாமை தரிசனம் கொடுத்து பழமையா இருந்த அந்த ஆலயத்தை புதுப்பிக்க தேவன் திரும்பி பாராட்டினார். உண்மையிலே அது ஒரு ஆச்சரியம் தாங்க. அதனுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா நாங்க இருந்தத இந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். இது உண்மையிலே ஆச்சரியமானது. ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா ஸ்டீல்ல போட்டிருக்குங்க. ஸ்டீல் தகுதி தான் ஃபுல்லா போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அது உள்ள போய் ட்ரெயின்ல போற மாதிரி ஒரு நமக்கு அந்த ஆசையை தூங்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து நாங்க அதை ரெடி பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஊழியர்களுக்கும் ரயில்வே தொழிலாள கிறிஸ்துவ ஐக்கியம் மற்றும் மீட்பின் புதுகிற கிறிஸ்துவ ஐக்கிய சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவரும் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தின் சோத்திரங்களை வாழ்த்துக்களை ஏறெடுக்கிறேன். நாங்க இந்த கேரட் நியூஸ்ல பண்ணிட்டே இருக்கும்போது வந்துட்டான் இந்த கொரோனா சத்துருவம் வந்துட்டாங்க. நல்லா உற்சாகமா செஞ்சுட்டே இருந்தான். மாதம் 1ஆம் தேதினா அந்த ஆராதனை நடக்குங்க. முதல் ஆராதனை நடக்காங்க. அது போலதான் செஞ்சுட்டே இருந்தான். கொரோனா வந்தவங்க எங்க இருந்து தான் வந்தாங்கன்னு தெரியலங்க. வந்தவன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாட் அவுட் பண்ணான். இந்தியா ஃபுல்லா இயங்காத அளவுக்கு போயிட்டாங்க. பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை கூட நிறைய இடத்துல இழுத்து போட்டாங்க. ஏன்னா கொரோனா தொற்று அதிகமாக இருப்பதுன்றதுனால பணம் சம்பாதிக்கிறவங்க திறந்து வச்சிருந்தாங்க. விசேஷமா தேவாலயங்கள் இழுத்து மூடப்பட்டு இந்த மனவேதனை யோசுவா சொல்லும்போது நானும் என் வீட்டாரமோ என்றான், கர்த்தரையே செழிப்போம். அந்த பரிசுத்த ஒரு நாளில தானே நாம குடும்பமா ஆண்டவரிடத்தில் அதுக்காக தடை பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லை. நாங்க சகோதரிகள் சந்திக்கிறது கூட வழி இல்லாத அளவுக்கு ஆக்கணும்னு சொல்லிட்டாங்க. தொழிலாளர்களும் மூடப்பட்டது. அப்புறம் ஐயா மூலியமா தான் சாமசாமி ஐயா மூலியமா தான் காங்கிரஸ் கால ஏன் நம்ம ஜெபிக்க கூடாது அப்படின்னு. ஐயா அது காங்கிரஸ் கால என்னன்னு தெரியாது. அதுல ஏன் ஜெபிக்கிறது? ஜெபிக்கலாம் இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஒருத்தர் 5 பேரை கனெக்ட் பண்ணலாம்னு. அது போல கனெக்ட் பண்ணி முதல்ல 1/2 மணி நேரம் நம்ம முதல் நாள் 1/2 மணி நேரம் தான் நம்ம எடுத்தோம். இந்த நேரம் போதவில்லையே, இந்த நேரம் போதவில்லை இருக்கிறாங்க. 1 மணி நேரம் போயிட்டு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நேரம் போறதே தெரியாது. வீட்டுல பாருங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது. நேரம் வேலை விட்ட உடனே முகத்தை கழுவிட்டு பிடிக்கிறோமோ இல்லையா வேண்டியதுதான். நம்ம கனெக்ட் பண்ண இல்லையா, 4 பேர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் பாடப்பட்டு ஜெபிப்போம். 100வது நாள் வந்தது நம்ம ஐயா தான் இதே ஸ்டேஜ்ல தான் ஆராதனை நடத்தி ஐயா தான் செய்து கொடுத்தாங்க. அதே போல 500வது நாள் ஐயா 6 மாசமா இதெல்லாம் ஒரு ஜெப குறிப்பு புக்கை நாம வெளியிடணுன்ற ஒரே வாஞ்சியோட உங்களை போட்டு செஞ்சுட்டு இருக்க தேவன் தாமை ஐயாவோட இருந்து 100 ஜெப குறிப்புகளை அடங்கிய புத்தகத்தை அந்த 500வது நாள் வெளியிட பாராட்டினேன். உண்மையில இதெல்லாம் சாதாரண வேலை ஸ்தலங்கள். நாங்க முழு நேர ஊழியர்ல வேலை ஸ்தலங்கள் முடிச்சுட்டு தான் நாங்க இதை செய்யணும். வேலை நேரத்துல நாங்க செய்யல. இப்படி எங்களுக்கு எந்தவித பலவீனமோ சோர்வோ ஏது வந்தாலும் அதை பத்தி கேர் பண்றதே இல்லைங்க. கெத்துக்கு போறது இல்லை,
ஒரு மேரேஜுக்கு போறது இல்லை, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறது இல்லை. ஏன்னா அது வைக்கிற டைம்ல சாப்பிட்டு தானே. அந்த 6:45 தொடங்கி நான் வந்து ஒரு சொன்னேன் 6:30 போட்டு போனேன்னா அந்த 6:45 எல்லாரும் கனெக்ட் பண்ண முடியும். அவங்க கேட்பார். முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுவேன், நேரம் சாப்பிட்டேன்னா மறுநாள் காலையில் வேலை ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி, வேலை பொருள் அதிகம் இருந்தாலும் இந்த ஜெகக்குடிக்கு இந்த காண்டல் காலை நாங்க என்னைக்குமே விட்டுடக்கூடாதுன்ட்டு எப்போது கேட்டாங்க. 500 வந்து கூட கேட்டாங்க, போதுமா இதோட நிறுத்தலாமா? இல்லை இல்லையா, இது தொடர்ந்து நடக்கணும். அநேகர் இந்த கொரோனா டைம்ல ஜெப பிரிவு கொடுத்தாங்க, நாங்க ஜெபிச்சோம். எக்ஸாம்பிள் கூட சொல்றேன், ஐயா வந்து திருச்சியில வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு சொன்னாங்க, எஸ்ஐயா ரிட்டையர்ட் ஆனாங்க, எதுக்காக ஜெபித்து சொல்லுங்க, நான் இந்த தொற்றுனால அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பாருங்க ஐயா கம்பீரமா நிறுத்துவேன். உண்மையிலே இது வந்து பெருமைக்காக சொல்லவே இல்லை, ஆண்டவருக்கு முன்னாடி பெருமை காட்டவே கூடாது, இது சாட்சிக்காக தான் சொல்றேன். ஒரு குடும்பத்துல 8 பேரும் மருத்துவமனையில் போய் பார்த்துட்டாங்க, அவங்க கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அவங்க இதை விண்ணப்பம் கொடுக்குறாங்க, அந்த காங்கிரஸுக்காக ஜெபிச்சோம். முதல்ல 3 பேர் போனாங்க மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு, அப்புறம் பார்த்தா 5 பேரும் போய் 8 பேரும் போகணும். இன்னொரு சகோதரன் எங்க கூட வேலை பார்க்கிற சகோதரன் மோசம் சென்ற சகோதரன், அவருக்கும் வந்துச்சு, அவங்க வயிற்றுக்கு வந்துச்சு. அந்த சகோதரன் ஆண்டவர்கிட்டே நெருங்க மாட்டாரு. அவருக்கு சொல்றாரு, எப்பா எனக்காக ஜெபம் பண்ணிங்கப்பா, ரொம்ப நோய் வாய்ப்பு. நாங்க எதுவுமே வேறுபாடு பார்க்காம அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணோம். அவரு வந்து சாட்சி சொன்னார், நாங்க நல்லா வீட்டுல என் மனைவிக்கு நல்லா ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு சாதாரணமா கிடைக்காதுங்க. இந்த நன்மை ஆண்டவரிடத்துல உண்மையும் உண்மை இருந்தால் மாத்திரம் இல்லாம ஆண்டவரிடத்துல இருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, இங்க ஜெப கூடுகை அநேக இடங்களுக்கு சென்று ஊழியர்களை செய்து வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளித்து வருகிறோம். டிராக்ஸ் ஊழியர்களை செய்கிறோம். எந்த நலிவற்று இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எங்களால் இயன்றது 27 இயன்றதை செஞ்சுட்டு, ஏன்னா இந்த வேலை மூலியமா கிடைக்குது பார்த்தீங்களா, வேலை மூலியமா கிடைக்கிற பணம் நான் என் மனைவி என் மகன் சாப்பிட்டு திருப்தியா தான் போறோம். அப்படி இல்லை, அநேகருக்கு என்னால நான் கொடுக்க 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 அந்த கொடுக்க இந்த மார்க்கெட்ல 10 ரூபாய் இல்லாம வாங்கியவன் நான். 10 ரூபாய் ஒரே நாளைக்கு குடும்பமான பிறகு ரயில்வேல வேலைக்கு சேர்ந்த பிறகு சொல்றேன், இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடுறதுனாலையும் ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால பாரபட்சமே பார்க்க மாட்டேன், இடிக்கு பிடிக்க மாட்டேங்க. செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. இன்னைக்கு கொடுத்துட்டே இருக்காரு. மகளுக்கு திருமணம் செஞ்சேன், மகனையும் படிக்க வச்சேன், மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இன்னும் நான் மேன்மை பாராட்டேன். இதெல்லாம் ஆண்டவரால தான் கொடுக்க 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 கொடுத்து பாருங்க, அந்த ருசி இருக்கு பாருங்க. நஞ்சிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் நஞ்சிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஆசிரியத்தை கொடுத்திருக்கேன். எங்களுடைய ஊழியத்தின் நோக்கமே என்னன்னா, கொலோசியர் 1:28 வாசிப்பது போல எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவையானவராக நிறுத்தப்படுத்தி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இது மாத்திரம் தான் எல்லா மனுஷனையும் செய்யணுங்க, வசதியானவங்க வசதி இல்லாதவங்க அப்படி இல்லை, அனைவரும் ஒரே நோக்கத்தோடு பார்த்து கர்த்தருடைய ரட்சிப்பை அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய ரட்சிப்பின் பாதையை வளர்ந்தோம். எந்த ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது. தொடர்ந்து இந்த 1000 நாளோட நிறைவேற்றாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1003வது நாள், இன்னைக்கு தொடர்ந்து 1500வது நாள் நாம் சந்திப்போம் என்று கர்த்தர் பாராட்டுவார் என்றும் நன்றி செலுத்தி உங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துறேங்க. உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னும் நாங்கள் வளரணும்னா நீங்க அனைவரும் வந்து இந்த கான்ட்ராக்டர்ல இழுந்து பயன்பெறுங்க. இன்னும் அநேக ஆத்மாக்களை சேர்க்கலாம். தேவன் தாமே கிருபை தருவார். ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் மிகவும் உண்மையாகவே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, உண்மையாகவே நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும்
தியாகமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த கூடுகையில எங்களுக்கு மூத்த ஒரு சகோதரர் எங்களை வழிநடத்தி எங்கள் நன்மை தீமையை சொல்லிக் கொடுத்து எங்களை நேர்த்தியாக நடத்துகிற ஐயா செல்வராஜ் ஐயா சுருக்கமான ஒரு சாட்சி கொடுக்கிறார்.